வருகின்ற ஜூன் 3, 4 மேபி 5ஆம் தேதி கூட காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து நம்ம கிழக்கு அடிவானத்தை பார்த்தோன்னு சொன்னால் 6 கோள்கள் அணிவகுப்பு நிற்கிறத பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் அந்த 6ல் 4 தான் கண்ணுக்கு தெரியும். தொலைநோக்கி இல்லைனா பைனாக்குலர் இருந்தால் மற்ற 2ம் தெரியும். என்னெல்லாம் கோள்கள் தெரியும்? மெர்க்குரி அப்படிங்கிற புதன், மார்ஸ் அப்படிங்கிற செவ்வாய், வியாழன் அப்படிங்கிற ஜூபிட்டர், சனி அப்படிங்கிற சாட்டர்ன். இதெல்லாம் வெறும் கண்ணுக்கு தெரியும். இதை தவிர யுரானஸ், நெப்டியூனும் அந்த இடத்துல இருக்கும். வெறும் கண்ணால் பார்க்க முடியாது, தொலைநோக்கி வேணும். ஆனால் ஒரு விஷயம் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், எப்பவுமே வானத்தில் ஒரு கோடு மாதிரி நம்ம ஒரு கற்பனை பண்ணிக்கலாம். அது பேர் சூரிய வீதி இல்லைன்னா எக்லிப்டிக்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் நிலாவை வானத்தில் பார்க்குறீங்கன்னு வச்சுப்போம். அதுவும் இருக்கிற நிலை எங்கே இருக்குன்னு சொன்னாக்கா, இந்த வானத்தில் நம்ம அந்த சூரிய வீதின்னு சொன்னோம் இல்லையா, எக்லிப்டிக், அதில் தான் இருக்கும். காலையில் நீங்கள் சூரியனை பார்த்தாலும் அந்த கோட்டில் தான் இருக்கும். இந்த கோடு தான் நம்ம பூமி மற்ற கோள்கள் சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த பாதைகளினுடைய தளம். சமதளம் இல்லை, சற்றேறக்கூடிய சமதளம். எல்லா கோள்களுமே சூரியன், சந்திரன் உட்பட வான்பொருட்கள் எல்லாமே அந்த கோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் தான் நிலை கொள்ளும். அதில் தான் நகரும். அதே மாதிரி நகரும் போது தற்செயலாக ஒன்றுத்துக்கு பக்கத்தில் வரும்போது தான் அதை அணிவகுப்புன்னு சொல்கிறோம். கோள்களின் அணிவகுப்புன்னு நம்ம சொல்கிறோம். அது ரொம்ப ரேர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனாலுமே கூட பார்ப்பதற்கு ஒரு கண்கொள்ளா காட்சி அப்படிங்கிறதுனால இயற்கையின் இந்த அற்புதத்தை நாம் கண்டுகளிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 28ஆம் தேதி இதே மாதிரியான 6 கோள்களினுடைய அணிவகுப்பு நடைபெறும்.